ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னாக நம்ம ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எங்கே பார்க்குறேன், என்ன பார்க்குறேன் அப்படின்றத வந்து இந்த யூடியூப்பில் வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் யாரையும் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் எந்த ஒரு புஷ்ஷும் பண்ணலை. ஸோ உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷனில் ஒரு ட்ரேடை வந்து என்ட்ரு ஆனால் அது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க தெரில அப்படின்னா அதுக்கும் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை போய் பார்த்துட்டு நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரோ லெவலுக்கு நீங்கள் டெவலப் ஆகுறீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரிஸ் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா மேலே கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி போய் வீடியோ வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆயிரும். ஓகேங்களா? ரெக்கார்டிங் வீடியோ கோர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 1,999 தான் கோர்ஸோட ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கோர்ஸ் லான்ச் ஆகிட்டதுக்கப்புறமா புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,999 வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போயே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,000 ரூபீ வந்து ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ்எம்சி லைவ் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஜூன் 3லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோ ஏயுடி. ஓகேங்களா? நம்ம கொடுத்த ஆர்டர் வந்து எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருந்தேன், இந்த அனலைஸ் பண்ணுற வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு போய் பார்த்துருங்க அந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வந்து பவர் வந்து இருக்கும். கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் மேலே போகிறதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பிவைஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வருது. ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ மேலே போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே தான் வரும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ராப் அடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ட்ராப் அடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பிளாக்ல இருந்து பை போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதை ரீஃபண்ட்மெண்ட் மாடலும் நான் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற 3 ரீஃபைன்மெண்ட் பிளாக்ல வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், உள்ளே வந்துட்டு போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3 ரீஃபைன்மெண்ட் பிளாக்ல மார்க்கெட் கண்டிப்பாக வந்துட்டு போகும், வந்து டர்ன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ரீஃபைன்மெண்ட் பிளாக்லேயே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரீஃபைன்மெண்ட் மாடலில் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு இந்த ஆர்டர் மோஸ்ட்லி எல்லா ஆர்டர் பேக்லையும் 2 ஆர்டர் பேக் தான் வரும். ஓகேங்களா? இந்த ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற ரீஃபைன்மெண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிமாண்ட் வந்து வரும். ஸோ இந்த டைம் வந்து 3 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எத்தனை வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி போகிற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் கொடுத்துடலாம். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் இதில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஃபுல்லாக போய் டார்கெட் அடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஹைலி வேலிட் தான். ரீஃபைன்மெண்ட் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அது வந்து ஹைலி வேலிடு. அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ரீஃபைன்மெண்ட் மாடல் வந்து நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டர் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட் மாடலில் நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து மிட்டிகேஷன் நடந்துருச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்துச்சு. ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டான் இந்த இடத்துல. சோர்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்கான், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்த நம்ம இன்டிஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு, சிம்பிள் தான். இது வந்து ஐடியமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஐடியமாக எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற 100% பாடி கேண்டலில் நம்ம என்ன பண்ணுறோம், பையிங் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதானே, ஸ்வீப் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டோம். ஸோ இருக்கிற இன்டிஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த இன்டிஸ்மெண்ட் பாருங்கள், நாட் மிட்டிகேட்டட். ஓகேங்களா? இங்கே வந்து மிட்டிகேட் ஆகலை, இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்டிஸ்மெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஒரு டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்துட்டு பூம் ஆகிட்டான். ஓகேங்களா? இதுலேயும் வந்து ஒரு ட்ரிக்கியாக என்ட்ரு ஆகலாம்.
ஸோ 50 இந்த இங்கே இருக்கிறதுல நம்ம வந்து ஒரு 50% வந்து என்ன பண்ணலாம், ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 50%ல ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி 50%ல நம்ம ஆர்டர் வந்து போடுறோம் அப்படின்னா, அது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்னைப்பரை வந்து அடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் அப்படின்றனால என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் சைஸ்லேயே வச்சுருங்க. ஸோ 50%லாம் போக வேணாம். ஓகேங்களா? ஃபுல் சைஸ்லேயே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டார்கெட் வந்து டிகர் ஆகும். சாரி, என்ட்ரி வந்து டிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ டார்கெட் வந்து வைங்க கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான், டிபி வந்து ஹிட் பண்ணுறோம். சிம்பிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பிளாக் எடுக்கிறோம், ரீஃபைன்மெண்ட் மாடல் எடுக்கிறோம், ரீஃபைன்மெண்ட்டில் வரானான்னு வெயிட் பண்ணுறோம். ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குறான் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 4 ஹவருடைய பிளாக்கு. 4 ஹவருக்குள்ளே வந்து நம்மளோட ரீஃபைன்மெண்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ரீஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே இருக்குது, மேலேயே இருக்குது. ஸோ கீழே இருக்கிற ரீஃபைன்மெண்ட்லாம் வந்து எடுக்கிறான் அப்படின்னா, நான் கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதோட பாசிபிலிட்டிஸ், டிபி ஹிட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம தைரியமாக வந்து என்டர் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 1:8.2 ரிஸ்க் ரிவார்டு. ஓகேங்களா? ஸோ 50%ல போகிறீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான், சிம்பிளாக என்டர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? சிம்பிள் தான். ஓகே, தேங்க்யூ.